ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் சீஸி ஸ்டஃப்டு மஷ்ரூம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி மஷ்ரூம்ஸை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, தக்காளி பொடியாக அரிஞ்சது, கொத்தமல்லி, பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சது, கரம் மசாலா, சில்லி பவுடர், சால்ட்டு, சீஸ் இந்த மாதிரி க்யூப்ஸாக கிடைக்கும், சாட் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சத்தூள். ஃபஸ்ட் நம்ம இப்போது இந்த மஷ்ரூம்ஸை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா இந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கணும். அதை நம்ம மசாலாவில் போட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஸ்டஃப் வைக்கிறதுக்கு இடம் மாதிரி பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மீதி மஷ்ரூம்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் தாளிச்சிடலாம். கூடவே பொடியாக அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டும் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் பொடியாக அரிஞ்சு வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா உடைஞ்சி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்து வரும்போது நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாம். இப்போ வதங்கினதும் நம்ம இங்கே மஷ்ரூமோட மீதி பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சீஸை இந்த மசாலாவில் கொஞ்சமாக துருவி விட்டுடலாம். ஒரு மிக்ஸ் பண்ணதும் கொத்தமல்லி தூவி நம்ம இந்த மசாலாவை இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமில் நம்ம இந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஃபில் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே நம்ம சீஸை இந்த மாதிரி நல்லா துருவி விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம துருவி விட்டதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பனித்துளி விழுவதால் அணையாது தீபம் தொலைவிலே கிடைத்ததே எனக்கான யாவும் அவனோடு பேசும்போது அது போல வார்த்தை ஏது உன் தூரமும் என் தூரமும் கண்கள் காணாமல் பனித்துளி விழுவதால் அணையாது தீபம் தொலைவிலே கிடைத்ததே எனக்கான யாவும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இது ஒரு
5 மினிட்ஸ் கிட்ட நம்ம இதை ஹீட் பண்ணால் போதும். மஷ்ரூம் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும், சீஸும் உருகிடும். ஸ்டஃப்டு சீஸி மஷ்ரூம் ரெடி பண்ணியாச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.